பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணித்துக்களே, நம்ம இப்போது ஒரே ஒரு கலிமா, ஒரே ஒரு சொல் பார்க்க இருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட சொல்லுன்னு சொன்னால், அதை சொன்னால் யார் சொன்னாலும் கணித்துக்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலிமா, ஒரு சொல், அதை சொல்கிறவங்க நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவாங்க. அவங்க எந்த பாவம் செஞ்சிருந்தாலும், மிகப்பெரிய பாவமான விபச்சாரம் செஞ்சிருந்தாலும், திருடி இருந்தாலும், இது என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க கீழே வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதை தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வமூட்டுகிறார்களோ மற்றும் இதனை அனைவருக்கும் ஷேர் செய்கிறார்களோ அவர்களுக்கு நேரொளி காட்டுவாயாக, பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக, அனைத்து கஷ்டங்களை போக்குவாயாக, வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வாயாக, வருமானத்தில் பரக்கத் செய்வாயாக. இன்னல்லாஹ அலா தாலிக கதீர், நிச்சயமாக நீ அதுக்கு சக்தி உள்ளவன். அல்ஹம்துலில்லாஹ். கணித்துகளிலே அபிதர் என்ற சஹாபி குறிப்பிட்டார்கள். இது ரொம்ப அதாவது அதிகமான ஷேக்மார்ட்ட சஹீஹான ஹதீஸ் என்று உரைக்கப்பட்டது. இது திருமதியிலே பதிவாகிறது. இது 100க்கு 100 சஹீஹான ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அமைதியாக தூங்கிட்டு இருக்கும்போது அபூதர் என்று சொல்லக்கூடியவங்க சஹாபி வர்றாங்க. கண்ணை இழந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொன்னால், கண்ணை விழித்து பார்க்குறாங்க. பார்க்கும் இந்த அபூதர்னு சொல்லக்கூடிய சஹாபி அமர்ந்திருக்கிறாங்க. கண்ணை திறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் செய்தி கண்ணை மூன்று சமயம்னா அவங்களுக்கு செய்தி. சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரும்பொழுது அது கண்ணை மூடியிருப்பாங்க. இது வஹி 2 விஷயம் இருக்குது. ஒன்று குரான், ஒன்று இறைவன் புறத்திலிருந்து அவங்களுக்கு வரக்கூடிய செய்திகள், அதுதான் ஹதீஸ். ரெண்டுமே குரான் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு 2 குரான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குரான், ஒன்று ஹதீஸ். ரெண்டுமே இறைவன் புறத்தில் வரக்கூடியது தான். அப்போது குரான் என்பது, குரானுடைய விளக்கம் தான் ஹதீஸ். அப்போது அவங்க சொல்கிறாங்க, அபிதர் அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மாமின் அபிதின் கால லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றானோ, அதுக்கப்புறம் சும்மா மாத்த அலதாரிக், அதிலே அவன் இறந்துட்டான்னு சொன்னால் அவன் நிச்சயமாக சொர்க்கத்து செல்வான். எந்த ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்லி அதிலே அர்த்தம் என்ன, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு எந்த இணை வைக்காமல் இந்த ஏகத்துவ கலிமாவிலேயே இருக்கக்கூடியவன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தான்னு சொன்னால், அதில் இறந்தான்னு சொன்னால் அவன் நிச்சயமாக சொர்க்கம் செல்வான் என்று நிமிஷம் சொல்கிறாங்க. ஒன்றே அபிதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வயின் ஜனா அவ் சரக, அவன் விபச்சாரம் செய்திருந்தாலுமா, அவன் திருடி இருந்தாலுமா என்று கேட்குறாங்க. இன் ஜனா வயின் சரக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி சொல்கிறாங்க, ஆமாம், அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் அவன் திருடியிருந்தாலும் சொர்க்கம் போவான். திரும்ப 2வது கேட்குறான், யா ரசூலல்லாஹ், அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடியிருந்தாலும் அவன் போவானா? ஆமாம், அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் அவன் திருடினாலும் அவன் போவான். ஏன்னா அவன் திருடனாக இருக்கிறான், ஆனால் லா இலாஹ சொல்லியிருக்கிறான், அர்த்தம் அதுதான். 3வது கேட்குறான், யா ரசூலல்லாஹ், அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடினாலும் போவானான்னு கேட்கும்போது நபி சொன்னாங்க, ஆமாம், அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடினாலும் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறாங்க, வைன் ரகிம அன்ஃப அபிதர், உன்னுடைய மூக்கில் மண் ஒட்டினாலும் அப்படின்னு
அர்த்தம் என்ன சொன்னால், அரபியில் என்ன சொன்னான்னு சொன்னால், உனக்கு பிடிக்காட்டான்னு சரி தான். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது இன் ரஹிம அன்ஃப் அபிதர், உன்னுடைய மூக்கில் மண் ஒட்டினாலும் உனக்கு பிடிக்காட்டினாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்போவெல்லாம் இந்த ஹதீஸை அபிதர் ரலியல்லாஹு மக்கள்கிட்ட சொல்கிறாங்களோ இதே சொல்லுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை அப்படியே உள்வாங்கி சந்தோஷமாக சொன்னால், என் நபி ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்க, என் பேரை சொல்லி சொன்னாங்க, இந்த அபிதருடைய மூக்கில் மண் ஓட்டினாலும் அவன் போவான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, அதை இந்த ஹதீஸை அறிவிக்கும் போதெல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. கணித்துக்குள்ளே அப்போ எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. அந்த கலிமாவை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையிலே ஓதிட்டு வரணும், அதிகமாக ஓதணும். எப்படி ஓதுறது? இப்போ பெண்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, சமையல் செய்கிறீங்க, அப்போது இந்த கலிமாவை இதை 3 இப்படி செய்யலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதை ஓதிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அது அதிகமாக நன்மை தரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் கேரளா இருக்கார். அவர் இந்த யூடியூப் பார்த்துட்டு எனக்கு பேசினார். அவர் சொன்னார், நான் அதிகமாக இந்த சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு ஓதிட்டே இருப்பேன், பார்த்து ஓதிட்டு இருப்பேன். என்னாச்சுன்னு சொன்னால், எனக்கு நான் பள்ளிக்கு தொழுவ போவேன்னு சொன்னால் அந்த மக்களுடைய நிலைமை யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். பிரகாசமாக சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்க்கக்கூடிய தன்மையை நல்லா கொடுத்தான். அந்த கண்ணை மூடி இப்படி பார்த்துன்னு சொன்னால் மக்களுடைய நிலைமையை என்னை பார்க்க கொடுத்தான். யாரெல்லாம் பிரகாசமாக இருக்காங்க, யாரெல்லாம் சரியில்லாமல் இருக்காங்கிற விஷயத்தை நான் யார்ட்டையுமே சொல்கிறதில்ல. பல பலவான விஷயங்களை எனக்கு காமிச்சு கொடுக்குறான் அப்படி சொல்லி காமிச்சாங்க. இது அதை பார்க்கணும் என்பது முக்கியமல்ல. அதே சமயத்தில் இந்த திக்ராகப்பட்டது மிக சிறந்த திக்கர், நமக்கு இம்மையிலையும் பலன் தரக்கூடியது. இதுக்கிற ஓய்ட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னால், அவங்க கேட்கக்கூடிய துவாக்களெல்லாம் கபலாகும், அவருடைய ஹாஜத்தெல்லாம் நிறைவேறும், எதை கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட திக்கர் தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்கர். அவன் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், ஒவ்வொருத்தரும் இதை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கணக்கே இல்லாமல் சும்மா இருக்கிற நேரத்தில் இதை போய் பழக்கப்படுத்திக்கிறது. நீ எந்த வேலையும் செய்யுங்க, ட்ரைவிங் பண்ணுங்கள், வியாபாரம் செய்யுங்க, நாக்கு மட்டும் திக்கில் இருக்கட்டும். அதனால தான் ஒரு சஹாபி கேட்குறேன், யார் சொல்லலாம், இஸ்லாத்தில் கடமைகள் அதிகமாகிடுச்சு, இருக்கட்டும், அதே சமயத்தில் எனக்கு ஒரு ஈஸியான ஒரு அமலை செஞ்சு சொல்லித்தாங்க, அதன் காரணமாக அல்லாஹ் நெருக்கத்தை பெறணும் அப்படின்னா, அப்போ உன்னுடைய நாக்கை அல்லாஹ்வுடைய திக்கிரிலே திளைக்க செய்வாயாக, எப்போது திக்கிரிலே இரு அப்படின்னாங்க. இது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்திலே நம்ம ஆக்கி வைப்பானாக. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஆக்கி வைப்பானாக. இப்போ இந்த ஒரு நம்ம விளங்கக்கூடிய விஷயம்னு சொன்னால், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்களோ அவங்க நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவாங்க. அதே சமயத்தில் அவங்க பாவம் செஞ்சுருந்தாங்க, உதாரணமாக திருடிதாங்க சொன்னால் அதுக்குள்ளே தண்டனை கொடுக்கப்பட்டு பாவம் சொர்க்கம் போவாங்க. அதே மாதிரி விபச்சாரம் செஞ்சால் அதுக்குள்ளே தண்டனை கொடுக்கப்பட்டு சொர்க்கம் போவாங்க, கடைசி சொர்க்கம் போவாங்க. அதுதான் அர்த்தம். இப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், இதை சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் விபச்சாரம் செய்யலாம், திருடலாம், எல்லா பாவங்கள் செய்யலாம் என்பது அர்த்தமல்ல. அர்த்தம் என்னென்னு சொன்னால், எவ்வளோ பாவம் செஞ்சதாலும் எல்லா பாவங்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டு கடைசியில் என்ன செய்வார், சொர்க்கம் போவார். இந்த ஒரு களிமா என்ன செய்ய அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே என்னை உங்களை ஆக்குவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதக்குள்ளே இதை அனைவருக்குமே ஷேர் செய்து நீங்களும் அதை நிமிஷம் சொன்னாங்க, ஒரு நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நேரம் வரும், அப்போ நீங்கள் அல்லாட வேதனை வரும், அப்போ நீங்கள் நன்மை ஏவி அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாட துவா செய்வீங்க, அல்லா கபூல் செய்ய மாட்டான். அப்போ என்னென்னா, நன்மை ஏவி தடுத்து கொண்டு தான் நம்முடைய துவா கபூலாக மட்டுமில்லாமல் அல்லாட வேதனையை நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். என்ன செய்யணும், அல்லாவுடைய வேதனை நமக்கு இந்த சமுதாயத்துக்கு வராமல் இருக்குன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டே இருங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக.